ஹலோ மக்களே, பீகார் மாநிலத்துல வைஷாலி நீதிமன்றத்துல கொடுத்த தீர்ப்பு தான் இப்போ சோசியல் மீடியாலே வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த நடக்க கூட முடியாம இருக்காரு இவருக்கு தான் 33 வருஷம் கழிச்சு திரும்ப 3 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. அப்படி என்ன பிரச்சனை தானே கேக்குறீங்க? 1992ல இவருக்கும் அவர் ஃபேமிலில ஒருத்தருக்கும் நடந்த பாக பிரச்சனை பெரிய கலவரமாவே மாறிச்சு. அதுல 1993லயே 10 சாட்சியோட சேர்த்து குற்றப்பத்திரிக்கையும் தாக்கல் பண்ணிருக்காங்க. அதுக்கு 33 வருஷம் கழிச்சு இப்பதான் தீர்ப்பு வந்திருக்கு. திரும்ப ஆகை 3 வருஷம் சிறை தண்டனையாமா. இதுக்கு மேல வளர்மதி வயசுக்கு வந்தா இதுல 9 பேர் குற்றவாளி இருக்காங்க. அந்த 9 பேத்துக்குமே இந்த தீர்ப்பு. அதுல ஆல்ரெடி 4 பேர் அவுட் ஆயிட்டாங்க, அதாவது இயற்கை மரணம் அடைஞ்சிட்டாங்க. மீதி இருக்கவங்க எல்லாருமே இவரோட கண்டிஷன்ல தான் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த தீர்ப்பு. இதுதாங்க இப்ப நம்ம நாட்டோட நிலைமை. ஆக்சுவலி நம்ம ஒரு டைலாக் கேள்விப்பட்டிருப்போம், எதுக்கு இதுக்காக கோர்ட்ல கேஸ் போட்டு வீட்டுக்கு கோர்ட்டுக்கு அலைய போறீங்க, லைஃப் லாங் அப்படியே தான் அலைஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி தீர்ப்பெல்லாம் பார்க்கும்போது இது நிதர்சனமான உண்மைன்னு தான் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. ஒரு படத்துல சரியா சொன்னாரு, இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்.